அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் அறிவித்த அதிர்ச்சி தகவல்: ஷூன் விசாவுக்கு கடன் வழங்க முடியாது. குவைத் பேங்குகள் அதிரடி, கவலையில் வெளிநாட்டவர்கள். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, மனைவியை கொன்று நாடகமாடிய பாபா, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அடுத்து, அப்தலில் நிகழ்ந்த சோக சம்பவம். அடுத்து, பொது மன்னிப்பில் ஊருக்கு சென்றவர்கள் ரிட்டர்ன் குவைத்துக்கு வர முடியுமா முடியாதா, இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் நடத்திய ஆய்வில் குவைத்தில் உள்ள பேங்குகள் ஷூன் விசாவில் உள்ளவர்களுக்கு, அதாவது ஆர்டிகல் 18 நம்பர் விசாவில் உள்ளவர்களுக்கு பிசினஸ் செய்ய கடன் வழங்க மறுத்து வருவதாக குவைத்தின் மத்திய வங்கி நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குவைத்தில் பிசினஸ் செய்ய விரும்பினால் அவர்களின் விசா ஆர்டிகல் 17க்கு மாற வேண்டும். அப்படி ஆர்டிகல் 17 விசா இருந்தால் மட்டுமே நாங்கள் கடன் தருவோம் என குவைத்தில் உள்ள அனைத்து பேங்குகளும் தெரிவித்துள்ளன. இதனால் ஆர்டிகல் 18 ஷூன் விசாவில் இருந்து கொண்டு பக்காலா, ரெஸ்டாரண்ட், சிறிய துணிக்கடையில் நடத்தி வரும் வெளிநாட்டவர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் கவலை தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல்: தம்மா தூண்டு உள்ள குவைத்தில் எவ்வளவுதான் குற்றம் நடக்குன்னு தெரியலைங்க. உள்துறை அமைச்சகம் அதிரடி செக்கிங்கால் குற்றவாளிகளை பிடிச்சு ஜெயிலில் போட்டாலும் எங்கிருந்து தான் குற்றவாளிகள் முளைக்கிறாங்கன்னு தெரியலைங்க. இப்போ உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தில் ஒரு வீடியோ அப்லோட் செய்துள்ளது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. ஆடு மேய்க்கும் பெண்ணையில் கொண்டு போய் போதைப் பொருளை மறைச்சி வச்சு பிசினஸ் பண்றாங்க. தடை செய்யப்பட்ட 1,30,000 மாத்திரைகள், கை துப்பாக்கி ஆகியவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுல இப்போ 2 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கடத்தல் கும்பலுக்கு தலைவன் யார் என்பதை கண்டறிய உள்துறை அமைச்சகம் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. அடுத்த தகவல்: குவைத்தில் உள்ள அப்தலி ஏரியாவில் ஒரு வெளிநாட்டவர் தனது படுக்கறையில் தூக்கிட்டு மரணித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்த பிறகு இவரது மரணத்திற்கான விடை தெரியும் என ஜஹரா காவல்துறை தெரிவித்துள்ளது. குவைத்தில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு பலவிதமான பிரச்சனை இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல முதலாளியின் டார்ச்சர், கடன் சுமை, ஊரில் பிரச்சனை, இப்படி 1008 பிரச்சனைக்கு நடுவே தான் ஒருத்தவன் இந்த குவைத்தில் வேலை செய்கிறான். சும்மா எவனும் ஒரு நேரம் தூக்கி கொடுக்க மாட்டான். கஷ்டப்பட்டாதான் காசு. அதனால புதுசாக வெளிநாடுகளுக்கு வரக்கூடியவர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு, எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும் என்ற மனநிலையில் இருந்தால் மட்டும் வாங்க. வந்த பிறகு பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் தவறான முடிவு மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்கு. அடுத்த தகவல்: குவைத்தி குடிமகனை தன் மனைவியை கொன்ற வழக்கிலிருந்து விடுவிக்க குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி பார்த்தோம்னா, பஹ்ரைனிலிருந்து காரில் குவைத்துக்கு வந்து கொண்டிருந்த குவைத்தி கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. பஹ்ரைன் வழியாக குவைத்துக்கு காரில் வரணும்னா சவுதி பார்டரை கிராஸ் பண்ணிட்டு தான் குவைத்துக்கு வர முடியும். அப்படி வரும்போது சவுதி பாலைவனத்தில் தனது மனைவியை கொண்டு விட்டு அந்த குவைத்தி குடிமகன் வீடு திரும்பி உள்ளதாக வழக்கு பதிவாகியுள்ளது. இப்போ நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. குவைத்தி என்ன சொல்றான்னா, நான் என் மனைவியை தனியாக பாலைவனத்தில் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றான். ஆனால் நீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அந்த குவைத்தி குடிமகனை காவலில் வைக்க குவைத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த தகவல்: நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. அதாவது ஒயிட் பாஸ்போர்ட்டில் கானூனில் ஊருக்கு வந்தவங்க, அதாவது இந்த பொது மன்னிப்பில் மறுபடியும் குவைத்துக்கு புது விசாவில் ரிட்டர்ன் போகலாமான்னு கேட்டிருந்தாருங்க. தாராளமாக போகலாம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உங்கள் மேலே கேஸ் எதுவும் இல்லைன்னா புது விசாவில் தாராளமாக போகலாம். கேஸ் இருந்தால் குவைத்துக்கு போக முடியாது. அதனால் உங்கள் ஸ்பான்சர் புது விசாவை எடுத்த பிறகு குவைத்துடைய மெஹக்கமாவுக்கு, அதாவது இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த விசாவில் உள்ளவங்க குவைத்துக்கு வர முடியுமான்னு ஒரு கிளியரன்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். கிளியரன்ஸ் பண்ண பிறகு தாராளமாக நீங்கள் குவைத்துக்கு வர முடியும். ஆனால் நிறைய குவைத்திகள் இதை செய்ய மாட்டாங்க. விசாவை மட்டும் அனுப்பிட்டு திவானியாவில் உட்காந்து சாய் கவா குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்தப் மூலமாக நீங்கள் குவைத்துக்கு போனால் மந்துப் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு விசாவை அனுப்புவாங்க. அதனால் மக்தப் மூலமாக போகிறது சிறந்தது. ஏன்னா குவைத்தி பார்த்தீங்கன்னா விசாவை மட்டும் அனுப்பிட்டு வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால் குவைத்துக்கு போயிட்டு ரிட்டன் நீங்கள் நாட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் செக் பண்ணிட்டு கிளியராக போங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 25 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 19,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டு குவைத் 17,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கோயம்புத்தூர் 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 17,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 31 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 80 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம்.
ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 10 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 985 ரூபாய் 20 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 478 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 363 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.